ஹே காய்ஸ், இன்றைக்கி நாம் ஜேகேவோட பொசசிவ் மாமா தான் பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங் சீனில் ஜேகேவும் டேயங்கோ பேசிட்டே வராங்க. டேய் மச்சான், நைனாக்கு கொரியாவில் நல்ல காலேஜே கிடைக்கலையா? இங்கே வந்து போட்டிருக்கான். சரி விட்றா மச்சான், அவன் ஆளுங்களாம் மிஸ் பண்ணுறியா? மொத்தம் மூடுறியா? எங்கே போனாலும் ஆட்டிகிட்டு வந்துடுவாங்க. ஆமாம், நேற்று அத்தை பொண்ணுக்கிட்ட பேசினியாமே, அவங்கக்கிட்ட பேசவே இல்லையா? யாரா சொன்னது? எல்லாம் உங்கள் அம்மா தான். நான் அசிங்கப்பட்டா போதுமே, எல்லார்கிட்டையும் சொல்லிட வேண்டியது. டேய் அது ஒன்றும் இல்லைடா, பிள்ளைக்கு கொஞ்சம் வெக்கம் வந்துச்சு போல, அதான் போயிட்டா. நீ விட்டு தம்பி. ஆப்போசிட்டில் நீங்கள் தான் கையிலெல்லாம் புக்கு வச்சுட்டு நடந்து வந்துட்டுருக்கீங்க. அப்போ ஒரு புக்கு கீழே விழுந்துடுது. அதை நீங்கள் பார்க்காம நடந்து போயிட்டே இருக்கீங்க. ஜேகே உங்களை பார்த்து, அடியே சிலுக்கு, கீழே ஒரு புக்கு இருக்கு பாரு. நீங்களும் அந்த புக்கை எடுத்துகிட்டு ஜேகே கிட்டே போயிட்டு, ஹலோ, நான் ஒன்றும் சிலுக்கல்ல, எனக்கு பேர் இருக்குது, என் பேர் வையன். என்னது வையண்ணா? நீங்கள் அப்போ தான் ஜேகே ஃபேஸ் பார்க்குறீங்க. நேற்று வீடியோ காலில் பேசின மாமான்னு உங்களுக்கு தெரியுது. அச்சோ மாமா, அது என்னதுடி? நேற்று ஃபோன் பேச முடியல, உங்கள் அம்மா கிட்டே ஃபோனை கொடுத்துட்டு ஓடுற, என்னை பார்த்தா எப்படி தெரியுது? மாமா. என்னடி? என்ன மாமா? சரி விடு, என்னை பார்க்க காலேஜ் வரைக்கும் வந்திருக்க, அதால் ஒன்று விட்றேன். யார் உங்களை பார்க்க வந்தா? ஆமாம், உங்கள் ஸ்கூல் இங்கே பக்கத்தில் தான் இருக்குது. கூப்பிட்டாங்க, அதாவது லைப்ரரியில் இருக்க புக்கெலாம் எடுத்துகிட்டு போகலான்னு வந்தேன் மாமா. ஓ, அப்போ என்னை பார்க்க வரல. டெய்லி மேடம் என்ன புக்கு எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னு பார்த்தா ஃபுல்லாக லவ் ஸ்டோரி தான். இந்தமாரி புக்கை படித்தா விளங்கிடும். மாமா அம்மா சொன்னேன்டி. சரி மாமா, வீட்டுக்கு வரீங்க தானே? வரண்டி சொல்லும், மாமாவுக்கு அதை வெயிட் பண்ணு. சரி மாமா. மச்சான் வி, நம்ம இங்கே கெஸ்ட்டாக வந்திருக்கோமா இல்லைனா பொண்ணு பார்க்க வந்துருக்கோமாடா? வாழைக்காய் மரம்லாம் கட்டி வச்சுருக்காங்க. டேய் அது வாழை மரம்டா, ஏதோ ஒன்று. ஜேகே, ஆனால் உனக்கு இங்கே பொண்ணு பார்க்க வந்தாலும் ஓகே தானே? அதுதான் உனக்கு அந்த சிலுக்கு பிடிச்சிருக்கே. எப்படி மச்சான் கண்டுபிடிச்ச? இத்தனை வருஷமாக அவன் கூட இருக்கேன், இது கூட தெரியாதா? ஆமாம், சுகா எங்கடா? அவன் பின்னாடி ஃபோன் பேசிட்டு வந்திருக்கான் பாருடா. டேய் அந்த ஃபோன் ஆனாவே இல்லைடா, அது இஞ்சிக்கிட்ட சீனை போடுறதுக்குடா. ஆஃப் ஆன ஃபோனில் அரை மணி நேரமாக பேசிகிட்டு இருக்கான்டா. சரி விடு மச்சான். டேய் உனக்கு வேறு அத்தை பொண்ணுங்களாம் இல்லையாடா? ஏன் கேட்குற? கரெக்டாக ரெண்டு பேராக இருக்காங்க. டேய் அதுக்கெலாம் ஒரு குடுப்புன்னு இருக்கணும்டா. சரி விட்றா மச்சான், உள்ளே போவோம். டேய் ஜேகே. என்ன? என்னை கேட்டால் சுகாக்கு இன்னும் டிக்கெட் கிடைக்கல, வரலன்னு சொல்லு. இதெல்லாம் ஒரு பொழப்புடா, பண்ணு. சொல்லி தொலைகிறேன். மச்சான் ஜேகே, சுகாக்கு என்ன பிரச்சனை? அவன் ஏன் யுஞ்சி பார்த்து இப்படி பயப்படுறான்? அது யுஞ்சிக்கு சின்ன வயசுலேருந்து அவனை பிடிக்கும்டா, அதால் தான். அதுக்கு யாருக்கும் பிடிக்கும், ஆனால் கொஞ்சம் பில்டப் போட்டுட்ருக்காரு. அப்பா, நீங்கள் அப்போ தான் ரெட் கலரில் சாரீலாம் கட்டிட்டு ஸ்டெப்ஸில் நடந்து வந்துட்டுருக்கீங்க. உங்கள் அம்மா கிட்டே போயிட்டு, அம்மா நான் உங்களுக்கு எதனா ஹெல்ப் பண்ணட்டுமாம்மா? நீ எதுவும் பண்ணாத இருமா, அதுவே பெரிய ஹெல்ப்பு. உங்ககிட்ட போய் கேட்டனே. இப்போ தான் ஜேகேவும் வியும் உள்ளே வந்துட்டுருக்காங்க. நீங்கள் அதை பார்த்துட்டு, அம்மா வேஷ்டி சட்டையில் தானே வராங்கன்னு சொன்னேன், இங்கே பாரும்மா பேண்ட் போட்டு வந்துட்டுருக்காங்க. ஆமாம் சரி, நான் போய் கேட்குறேன். என்ன தம்பி, இப்போ தான் வீட்டுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க, வேஷ்டி சட்டை கட்டிட்டு வரலாம்ல? நானும் அப்படி தான் நினச்சேன் ஆண்டி, ஆனால் அது கட்ட தெரில, அதால் தான். சரி இதை கட்டிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா வந்து வேஷ்டி சட்டை எடுத்து கொடுக்குறாங்க. நீங்களும் வியோ ரெண்டு பேரும் பார்த்து சிக்னல் கொடுக்குறீங்க, ஜேகேக்கு ஹெல்ப் பண்ண அந்தமாரி. வாடா மச்சான், நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்து ஓகே சிம்பிள் காமிச்சிட்டு ஜேகேவை கூப்பிட்டு போகிறான். போயிட்டுருக்கோம்லே ஒரு பொண்ணு மேலே இடிச்சிடுறான். அந்த பொண்ணை பார்த்துட்டு அவன் பாட்டுக்குன்னு ஸ்டெண்டாகி நின்றுட்டுருக்கான். டேய் மச்சான் வி, என்ன? டேய் இப்போ அவளை எப்படி உஷார் பண்ணுறதுன்னு என்கிட்ட ஐடியா கேட்கப்படாது தானே? மச்சான் எப்பட்றா? எல்லாம் அப்படி தான், முட்டு வாடா, நிறைய வேலை இருக்குது. உங்கள் பேர் என்னங்க? நித்யா. டேய் பேர் நித்யாண்டா. ஆண்டா, உங்கள் அத்தைக்கு ரெண்டே பொண்ணு தானே, இந்த பொண்ணு யார்? ஐயனோட ஃப்ரெண்டாக இருக்கும்டா, வாடா. சரி மச்சான் கோச்சிக்காத, வரேன்.
மச்சான் என்ன கருமண்டா இது, கட்டவே முடியல. இதோ பாரு, நான் கற்றுக்கிட்ட மொத்த வித்தையும் இறக்குறேன். டேய் நித்யா, வாட் அ யூனிக் நேம்டா. டேய் அது லைஃப் பாய் விளம்பரத்துலேயே வருதுடா. மச்சான் அப்படின்னா நான் லைஃப் பாய் சோப் போட்டு தான்டா இனிமேல் குளிக்க போகிறேன். இந்த கருமெல்லாம் கேட்கணுன்னு என் தலை எழுத்துடா. மச்சான் நீ என்னடா சாரி மடிக்கிற மாதிரி மடிச்சிட்ருக்க? வேற இப்படி தானே பண்ணுவாங்க. நீ முதல்ல முட்டி போடாதடா, ஏஞ்சிடுறா. ஏன்னா பார்த்தா அசிங்கமாக நினைப்பாங்கடா. இருறா, இதாண்டா வாட்டமாக இருக்குது. மாமா இந்த சட்டை போட்டால் மேட்சாக இருக்கும். சரி, நான் தப்பான நேரத்தை வந்துட்டேன்னு நினைக்கிறேன், நான் போகிறேன். ஒய்யன், நீ நினைக்கிற மாரி இங்கே ஒன்றும் நடக்கலை. டேய் மச்சான், அவன் தப்பாக நினச்சிக்கிட்டாடா. டேய் விட்ராவா விட்டு உதச்சுன்னா வச்சுக்கோ. மச்சான் நீ எதுவுமே பண்ண தேவைலடா, நீ வெளியே போடா. இதோ பாரு மச்சான், ஒரு பொண்ணு தப்பாக பார்த்ததால இப்படி நினைக்கிற பற்றி நானே கட்டிட்டு வெளியே வரேன்டா. டைலாக் பேசாது, வெளியே போடா. நீங்கள் கீழே நின்று எப்போ ஜேகே வருவான்னு சொல்லிட்டு ரூமையே பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் அம்மா வந்து என்ன இங்கே நின்றுட்டுருக்க, போய் அத்தை மாமா கிட்டலாம் போய் பேசு. அம்மா என்னன்னு நான் பேசுறது, எதனா போய் பேசுமா. எப்படி இருக்கீங்க அத்தை? நல்லா இருக்கம்மா. சின்ன வயசில் பார்த்தது, இம்மா பெருசாக வளர்ந்துட்டேன். சின்ன வயசுலாம் ஜேகே மாமான்னு பின்னாடியே இருப்பேன். அங்கே போனதுலேருந்து ஒரு வாட்டி கூட கால் பண்ணல. ஐயோ, ஏன் இவங்க இப்படி பேசுகிறாங்களோ, எனக்கு வெக்கம் வருது. இந்த சுகா பையன் தான் வெக்கப்பட்டு வெளியே நின்றுட்டுருக்கான். இது சுகா மாமா வந்திருக்காங்களா? வந்திருக்கான், வெளியே தான் நின்றுட்டுருக்கான். பையன் என்ன சுகா மாமான்லாம் கூப்பிடாத, எனக்கு கோவம் வருது. இது மட்டும் சொல்லவா, சுகா வந்திருக்கானே உனக்கு தெரியாது. இது சுகா வந்திருக்கானா? ஆமாம், வெளியே தான் நின்றுட்டுருக்கானா, போய் பேசு. அவனுக்கு இருக்கு இன்னைக்கு. சுகா, யுஞ்சி நீ என்ன இங்கே பண்ணிகிட்ருக்க? என் வீட்டில் நான் இல்லாத வேறு யார் இருப்பாங்க? ஓ ஆமாம்ல. சரி, எப்படி இருக்கா? இவ்வளோ நாள் கழிச்சு வந்திருக்கீங்க, ஒரு வாரத்துக்கு கூட பேசாத இங்கேயே நின்றுட்டுருக்கீங்க. அது ஒன்றும் இல்லை, ஒரு வேலை விஷயமா ஃபோன் பேசிகிட்டு இருந்தேன். என்ன மூஞ்சி திருப்புற? யுஞ்சி நீ முன்னாடி மாரி இல்லை இப்போ. இது நான் சொல்லணும், நீங்கள் முன்னாடி மாரி இல்லை. ஏன், என்கிட்ட என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது இப்போ? எனக்கு முன்னாடி உங்களை ரொம்ப பிடிக்கும், ஆனால் இப்போலாம் சுத்தமாக பிடிக்கல. எது பிடிக்கலையா? என்ன நினச்சிட்ருக்க நீ? ஒய்யனும் ஜேகேவும் பேசி கிட்டத்தட்ட 15 years ஆகுது. ஆனால் அவங்க எப்படி பேசிகிட்ருக்காங்க. ஆனால் நான் உங்ககிட்ட பேசி ஜஸ்ட்டு ஒரே மாதம்தான் ஆச்சு, அதுவும் ஒர்க் விஷயமாக தான். சரி, அது ஓகே. இப்போ ஏன் என்கிட்ட பேச வரல? அது வந்து நீ சுகான்னு சொல்லிகிட்டே இருப்ப, அப்பா அம்மாலாம் இருக்காங்களே, அதால் தான். ஓ சரி. எங்கே போகிற? அதான் நான் சுகான்னு சொல்கிறது உங்களுக்கு பிடிக்கலையே, அதுதான் உள்ளே போகிறேன். இவன் மனசில் என்ன தான் நினச்சிட்ருக்காளோ. ஃபைனலாக ஜேகே வேஷ்டியெல்லாம் கட்டிட்டு கீழே வந்துட்டுருக்கான். நீங்கள் மனசுக்குள்ளே ஐயோ எவ்வளோ அழகாக இருக்கான் என் பிள்ளை. என் பிள்ளையா? எனக்கு எப்பத்துலேருந்து அவன் பிள்ளையானா? சரி விடு, எவ்வளோ அழகாக இருக்கான் என் புருஷன். என் புருஷனா? ஐயோ, என் மூளைக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலையே. நீங்கள் அப்படி நினச்சிட்ருக்கும்போதே ஜேகே முன்னாடி வந்து எப்படி இருக்கா, ஏதோ இருக்கீங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறீங்க. டேய் மச்சான், நான் இதில் நல்லா இல்லையாடா? ஆக்டர் மாரி இருக்கிற, ஷாருக்கான் மாரி இருக்கிறடா. ஷாருக்கானா? அது யார்? அதான் சொன்னேடா, ஆக்டரு. ஓ சரி. ஏம்மா நித்யா, நான் இதில் எப்படி இருக்கேன்? நீங்கள் சுமாராக தான் இருக்கீங்க, ஆனால் அழகாக இருக்கான். மச்சான், நான் சூசைட் பண்ண போகிறேன்டா. சரி ஜேகே, ஃபீல் பண்ணாதடா, விட்றா, வாழ்க்கையில் இதெல்லாம் சகஜமாப்பா. மச்சான், அவள் சுமாராக இருக்கிறான்னு சொன்னது கூட எனக்கு கஷ்டமாக இல்லைடா, ஆனால் உன்னை பார்த்து அழகாக இருக்கான்னு சொல்லிட்டு போனா பார்த்தியா, அதான்டா கஷ்டமாக இருக்குது. நீங்கள் செவுத்தில் முட்டிக்கிட்டு ஐயோ நான் ஏன் மாமாவை அப்படி சொன்னேன், மாமா எவ்வளோ அழகாக இருந்தா தெரியுமா. உங்கள் பக்கத்தில் உங்கள் பாட்டி உக்காந்துட்டு, என் பிள்ளை செவரை ஏன் இடிச்சிட்ருக்கிற, செவருக்கு எதனா ஆகிடப்போகுது. பாட்டி, உனக்கு இப்போ கூட எனக்கு எதனா ஆயிடணும்னு இல்லை, அந்த செவருக்கு எதனா ஆயிடணும் தானே இருக்குது. அந்த செவரையே கட்டிட்டு அழுகு. முன்னாடி திரும்பி பார்த்தா ஜேகே.
ஏன்டி அப்படி சொன்ன? மாமா ஆக்சுவலாக நீ அந்த ட்ரெஸ்ஸில் அழகாக இருந்த. என்ன சொன்ன? அழகாக இருந்தேன்னு சொன்னேன். சரி சரி, நீயும் நானும் டேட்டிங் போகலாமா? மாமா ஆமாண்டி, சொல்லு. சரி ஓகே மாமா. என்ற தம்பி, என்ன பையனை மட்டும்தான் டேட்டிங் கூப்பிட்டு போவீங்களோ? எங்களெல்லாம் கூப்பிட்டு போக மாட்டிங்களோ? சரி பாட்டி, நீங்களும் வாங்க. மாமா வேணாம், உங்களுக்கு அவங்கள பற்றி தெரியாது. விடு வையன், வரட்டும். ஏய் வையனு, மேட்ச் இருக்குடி, வாடி. தோ வரேன்டா. எது மேட்சா? இவங்க என்ன மேட்ச் ஆட போகிறாங்க? ஒரு வேளை கிரிக்கெட் மேட்சாக இருக்குமோ? ஒயன், நானும் வரேன். மாமா சரி வாங்க. ஆமாம் ஒயன், என்னது இது உருண்டையா? இது உருண்டையாவா? ஓ, கோலியை சொல்கிறீங்களா? இங்கே இருக்க ஒரு கோலியை அங்கே இருக்க கோலியில் அடிக்கணும், அதுதான் மாமா. இதெல்லாம் ஒரு மேட்ச்னு சொல்கிறீங்களேடி. டே குட்டி கொஞ்சா, உன்னை நம்பி தானே நான் இருக்கிறேன், ஒழுங்காக ஜெயிச்சு கொடுறா. வையன், எத்தனை வாட்டி என்கிட்ட சொல்லியிருக்கேன், மாமனை வெளியாள்கிட்டலாம் அசிங்கப்பத்தாதுன்னு. டே குட்டி கொஞ்சம் ஓவராக பேசுகிற. நீ பேசுகிற ஆட்டத்தில் காமிச்சா நல்லாயிருக்கும். ஃபைனலாக நீங்களும் ஜெயிச்சிடுறீங்க. ஆப்போசிட்டில் இருக்கிற சின்ன பசங்கக்கிட்டலாம் நீங்கள் தோத்தா என்ன பண்ணணுன்னு தெரியும்ல. யார் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரீங்க? அக்கா ஐஸ்கிரீம் ஷாப்புக்கெலாம் போனால் அம்மா திட்டுவாங்கக்கா. அதெல்லாம் எனக்கு தெரியாது. இதெல்லாம் சொல்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சு இருக்கணும். சரி குட்டி கொஞ்சம், நீயே போய் வாங்கிட்டு வா. வையன்னு, இதெல்லாம் சரியே இல்லை, ரொம்ப அசிங்கப்படுத்துகிற என்ன. ஏதோ போய் வாங்கிட்டு வரேன். 2 ஐஸ்கிரீம் தானே மாமா, உங்களுக்கு வேணுமா? வேணாம். டே 2 தான்டா. நீங்களும் குட்டி கொஞ்சானா ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்ருக்கீங்க. மாமா உனக்கு ஒரு வேணுமா? நீ கேட்டு எப்படி நான் வேணான்னு சொல்வேன்? சரி கொடு. சரி போகலாமா? எங்கே மாமா? அதான்டி டேட்டிங்க. சரி இரு, நான் அம்மா கிட்டலாம் சொல்லிட்டு வரேன். அம்மா, நானும் ஜேகே மாமாவும் வெளியே போகிறோம். வையன், அவசரத்தில் இப்பயே பார்த்து எதனா முடிச்சிட போகிறீங்கடி. அம்மா பொறுமையாக கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அப்போம்மா, நான்லாம் ஒன்றும் அந்த மாதிரி பண்ண மாட்டேன். ஜேகே உங்கள் காதுகிட்ட வந்து, ஆனால் நான் பண்ணுவேன்டி. மாமா போ மாமா. ஜேகே உங்கள் கையை பிடிச்சி வெளியே எடுத்துகிட்டு போயிட்டு அவன் பாட்டுக்கு நான் பைக் ஆன் பண்ணிகிட்ருக்கான். என்னன்னே தெரில, இது ஆனே ஆக மாட்டேங்குது. மாமா அதுக்கு கீயை ஆன் பண்ணு ஃபஸ்ட்டு. ஓ வையன், சாரி. மாமா உனக்கு பைக் ஓட்ட தெரியுமா தெரியாதா? தெரியும்டி, வாடி. பின்னாடி இருந்து உங்கள் பாட்டி உங்களை தள்ளி விட்டு ஜேகே பின்னாடி ஏறி உக்காந்துக்கிறாங்க. பாட்டி என்ன பண்ணுற நீ? கண்ணு, நான் பின்னாடி உட்காந்து விழுந்துட்டா நீ என்ன பண்ணுவ? அதான் நடுவில் உட்காந்தா வாட்டமாக இருக்கும். போ பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் பின்னாடி ஏறி உக்காந்துக்கிறீங்க. ஃபைனலாக மாலுக்கு போகிறீங்க. சரி ஒயன், எங்கே போகலாம்? என் கண்ணு பசிக்குது, எங்கன்னா போய் சாப்பிட்லாம் கண்ணு. சரி பாட்டி. சாப்பிட்றீங்க பாட்டி? என் கண்ணு, எனக்கு ஒரு பாம்பு மாவு. அது என்ன பாம்பு மாவு? கேரட் மாரி நீட்டமாக சீவி மைதா மாவில் செய்வாங்களே. ஓ நூடுல்ஸ். நூடுல்ஸு. எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு நூடுல்ஸ். ஒயன், நீ என்ன சாப்பிட்ற? நீங்களே ஆர்டர் பண்ணுங்க மாமா. 2 பிளாக் கரண்ட். அது என்ன கண்ணு பிளாக்கு கரண்ட்டு போனால் எல்லாம் கருப்பாக தானே இருக்கும். பாட்டி உங்களுக்கு சொன்னால் புரியாது. இன்னொன்று பிளாக் கரண்ட்க்கா. என் கண்ணு, என்ன ஐஸ் இது, நல்லா குழுக்குதுன்னு நல்லா இருக்குது. பாட்டி அதுக்கு பேர் தான் பிளாக் கரண்ட். ஓ சார், பில். ஓ எவ்வளோ ஆச்சு? மாமா நான் பே பண்ணுறேன். விடு வையன், நான் பே பண்ணுறேன். அது என்னடா பெரிய மனுஷன் இங்கே உட்காந்துருக்கும்போல 2 பேரும் சண்டை போட்டுட்ருக்கீங்க. குட்ரா, நான் பே பண்ணுறேன். என்னடா ஐஸு பில்லு கொடுக்க சொன்னால் ஏதோ கரண்ட்டு பில்லை கொடுத்து வச்சுருக்கான். பாட்டி இது பிளாக் கரண்ட்டு. அவனுக்கு இன்றைக்கி இருக்குது. பாட்டி இருங்க, நாங்களே பே பண்ணிக்கிறோம். ஒயன், ட்ரெஸ் ஷாப்புக்கு போகலாமா? சரி மாமா. ஜேகே ஒரு ட்ரெஸ் அங்கே பார்த்து உங்களுக்கு எடுத்து காமிக்கிறான். அது ரொம்ப சின்னதாக இருக்குது. என்ற கண்ணி, என்ன ட்ரெஸ் இது, சின்ன பிள்ளை இருக்கிற ட்ரெஸ்லாம் இங்கே எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்காங்க. பாட்டி அது பெரியவங்க போடுறது தான். இந்த ட்ரெஸ்ஸை எங்கள் காலத்தில் போட்டிருந்தா என் ஆத்தா என் சோத்தில் விஷம் வச்சுருக்கும். என் கண்ணு,
அதுவும் ஃப்ரெண்டு தானே? யார் சொல்கிறீங்க? டேய் மச்சான், நீ என்னடா இங்கே பண்ணுற? மச்சான் பாத்தியாடா, கைட்டி விட்டு வந்துட்ட பத்தியா? எனக்குலாம் மனசாட்சியே இல்லைடா. உங்கள் அம்மாக்கிட்ட தான் கேட்டேன், நீங்கள் தான் இருக்கிறேன்னு சொன்னாங்க. விட்றா மச்சான், சும்மா ஆளோட வெளியே வந்தேன்டா. இந்த நித்யா புள்ளியை கரெக்ட் பண்ணிட்டுருப்பேன்னு விட்டு வந்தேன், நீ என்னடா இங்கே பிடுங்குற? மச்சான் இது முன்னாடியே சொல்லியிருந்தா நான் வீட்லேயே அது வேலையை பண்ணிகிட்ருப்பேனேடா. உனக்கு அறிவே இல்லைடா. எங்கன்னு தொலைஞ்சுப்பிட்டியா? வா அவனை வீட்டில் போய் விட்றேன். பாட்டி நான்லாம் தொலைலாம் இல்லை, அவனை திட்டு தான் வந்தேன். டே நீ பேசாதடா, நீ சின்ன பிள்ளை. வா வீட்டுக்கு போகலாம். சரி நீங்கள் 2 பேரும் இருங்க, நான் இவனை வீட்டில் விட்டு வரேன். ஆட்டி என்ன பண்ணுறீங்க? விடுவாயன், நாம் என்ஜாய் பண்ணுவோம். அம்மா அங்கே பாருங்கள் ஃபோட்டோ பூத், நம்ம 2 பேரும் ஃபோட்டோ எடுக்கலாமா? சரி வா போகலாம். என்னது இது இவ்வளோ சின்னதாக இருக்குது, 2 பேர் வருவாலும் தெரியாது உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒரே டைமில் டர்ன் பண்ணுறீங்க. நோசம் இடிக்கிற அளவுக்கு க்ளோஸாக இருக்குது. அதுவும் டக்குன்னு கிளிக் ஆகி ஃபோட்டோ வந்துடுது. ஸோ இவ்வளோ க்யூட்டாக இருக்கும். உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக ரெட்டாக இருக்கானா? ஜேகே உங்கள் பக்கத்தில் வந்து, ஒய்யன் என்ன உனக்கு ஃபீவர் என்ன அடிக்குதா? ஆமாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா. அப்போ மாமா நீங்கள் 2 பேரும் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு நைட்டு 10 மணிக்கு வீட்டுக்கு வரீங்க. உங்கள் அம்மா அவங்கள முறைச்சி பார்த்துட்ருக்காங்க. அம்மா என்னம்மா கோவப்படுறேன், நான் உங்ககிட்ட சொல்லிட்டு தானே போனேன். அதுக்கு என்னது நேரம் ஆகுது, 10 மணிக்கு வீட்டுக்கு வரலாமா? போம்மா. ஏகே உள்ளன்ட்டு இல்லை ஆண்டி, அவள் போகிறேன்னு தான் சொன்னான், நான் தான் கொஞ்சம் நேரம் இருக்க சொன்னேன். அவன் மேலே தப்பு இல்லை ஆண்டி. சரி விடு தம்பி. நீங்களாம் எங்கே தங்குறீங்க? ஆண்டி ஹோட்டலில் தான் தங்கிட்டுருக்கோம், இன்னும் கொஞ்சம் நாளில் பக்கத்து வீட்டில் ஷிஃப்ட் ஆகிடுவோம். நீங்கள் ஏம்மா நாங்கள் இருக்கும்போது ஹோட்டல்லாம் தங்குறீங்க, இங்கே வந்து தங்குங்க. சரி அம்மாக்கிட்ட பேசிட்டு சொல்கிறேன் ஆண்டி. நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட் நித்யாவும் பேசிட்டு போயிட்டுருக்கீங்க. அடியே வையனு, உனக்கு ஒன்று தெரியுமா? சொன்னால் தானடி தெரியும். யூரி இருக்கான்ல, ஆமாம் உன் க்ரஷ்ஷு, அவனுக்கு ஜேஜேவை பிடிச்சிருக்கா ஆண்டி. இது ஜேஜேவை பிடிச்சிருக்கா? உனக்கு தெரியுமா, கைஃபருக்கும் ஜேஜேவை தான் பிடிச்சிருக்கு. இது உன் பாய் ஃப்ரெண்ட் கைஃப் இருக்கா? ஆமாண்டி, மனசே தாங்க மாட்டேங்குது. இந்த ஜேஜே கிட்ட என்னடி இருக்குது, எல்லா பசங்களுக்கும் ஏன்டி ஜேஜேவை பிடிச்சிருக்கு தெரியலேடி. இல்லை உங்கள் ஃப்ரெண்டு யூகே வேறு வந்துட்டு, 2 பைத்தியங்களா நீங்கள் என்னடி இங்கே பேசிகிட்டு இருக்கீங்க? நீங்கள் 2 பேரும் பேசுறதை பார்த்து உண்மையாக உங்களுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்குதுன்னு நினச்சிட போகிறாங்கடி. டேய் போடா டோமரு. இந்த விஷயம் வீக் காதுக்கே போயிடுச்சு. மச்சான் ஜேகே உனக்கு ஒன்று தெரியுமாடா? என்னடா? நித்யாவுக்கு க்ரஷ் இருக்கா உண்டா? யாரா? அது ஏதோ யூரியாண்டா. மச்சான் க்ரஷ்ஷு தானே, அதெல்லாம் ஒரு நிமிஷத்துக்கு மாறிட்டே இருக்கும், ஃப்ரீயாக விடு. இன்னொரு விஷயம் தெரியுமாடா, உன் ஆள் வையனு, ஆமாம் அவளுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்காண்டா. எது பாய் ஃப்ரெண்டா? ஆமாண்டா மச்சான். டேய் நீ ஏன்டா அழுகிற? டேய் நித்யாவுக்கு க்ரஷ் இருக்காண்டா. டேய் இருறா, அவளுக்கு இருக்குதுடா, போகிறான்டா. டேய் மச்சான் சொட்டையும் வரான்டா. இவனுக்கு என்னடா வந்துச்சு, இப்போ போய் வரான். டேய் லூசுக்கு முட்டை, அவர் தான்டா நம்மளுக்கு ப்ரொஃபஸரு. மச்சான் ஜேகே நீ என்னடா பண்ண போகிற? டேய் நானே கடுப்பில் இருக்கேன்டா, விட்டு அழுதுருவேன்டா. இருடா எப்படியாவது சமாளித்து வெளியே போயிடலாம். டேய் நீங்கள் என்னடா 2 பேரும் வெளியே போகிறீங்க? சார் உங்களுக்கு விஷயம் தெரியாதா சார்? என்ன விஷயம்டா? நம்மளுக்கு ஒரு மேம் வருவாங்கள்ல சார், வெள்ளையா ஹேர் கூட அப்படியே நீட்டமாக இருக்குமே, எது பொட்டு கூட சின்னதாக வைப்பாங்களே, அந்த மேமாடா? ஆமாம் சார், அவங்க வழிக்கு விழுந்துட்டாங்களாம், தூக்கி விட போகிறோம் சார். டேய் அவங்க நல்லா தான்டா நடந்து போயிட்டுருக்காங்க. டேய் இவன்கிட்ட ஒரு காரணம் சொல்ல முடியலையாடா, வாடா போகலாம். மச்சான் மனசு இப்படி தளர விடாதுடா, நம்மளுக்கு நல்ல பிளானாக கிடைக்கும். ஜேகே அந்த கிளாஸ் அக்கவுண்டிங்க்கு இன்ட்ரெஸ்டே இல்லாத மாதிரி படுத்துக்கிறான். ஜேகே ஏஞ்சிரு. சார் ஏன்டா படுத்துட்ருக்க? சார் வீட்டில் தூங்கலை சார். ஏன்டா தூங்கலை? தூக்கம் வரல சார். ஏன்டா தூக்கம் வரல? மனசு சரியில்லை சார். ஏன்டா மனசு சரியில்லை?
சார் மனசு சரியில்லைனா மனசு சரியில்லை தான் சார். அவ்வளோதான் சார், விடுங்க சார். டே கெட் அவுட்டா. தேங்க்யூ சார். வியும் கூட ஏஞ்சி, சார் எனக்கும் மனசு சரியில்லை சார். உனக்கு ஏன்டா மனசு சரியில்லை? சார் என் ஃப்ரெண்டுக்கு மனசு சரியில்லைன்னா எனக்கும் மனசு சரியில்லை தான் சார். சரிடா 2 பேரும் கெட் அவுட்டா. தேங்க்யூ சார். ஜேகேவும் வியும் அவங்க ஸ்கூல் கேம்பஸ்குள்ளே வந்துட்டு அடாவடி பண்ணிகிட்ருக்காங்க. பார்க்குறவங்க எல்லார்கிட்டேயும் ஒயன் கிளாஸ் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு டார்ச்சர் பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுக்கு பிரேக் பீரியட் வரும்போது நீங்களும் நித்யாவும் வெளியே நடந்து வந்துட்டுருக்கீங்க. ஜேகேவும் வியும் பார்த்தா அங்கே இருக்கிறவங்க இன்னும் ஒயன் கிளாஸ் எங்கேன்னு கேட்டுட்ருக்கான். ஏய் நித்யா, என் கண்ணுக்கு யாரை பார்த்தாலும் என் மாமா மாதிரியே தெரியுதுடி. உனக்கு அப்படி தெரியுதா? எனக்கு யாரை பார்த்தாலும் வி மாரியே தெரியுதுடி. நம்ம 2 பேரும் மென்டல் ஹாஸ்பிட்டல் கன்ஃபார்ம் போகணும்டி. நம்ம 2 பேரும் ஒரே நாள்லே போகலாண்டி. டே மச்சான் ஜேகே, அங்கே இருக்காடா ஒயன். மாமா இங்கே என்ன பண்ணுறீங்க? இது பாரு ஒயன், நான் ஒன்று கேட்குறேன், உண்மையை மட்டும்தான் சொல்லணும். சரி மாமா. நித்யா ஹாய் வி. ஹாய்லாம் அப்புறம் இருக்கட்டும்டி. நான் ஒன்று கேட்குறேன், நீயும் உண்மை மட்டும்தான் சொல்லணும். கேளுங்க. பையன் உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கா? நித்யா சிரிக்காதடி, சொல்லுடி. நீ தான் தைரியமான ஆளாச்சு, சொல்லு. இவ்வளோ நேரம் சொல்லிகிட்டு இருந்தல, சொல்லு அவங்கிட்ட. நித்யா கம்னரு. நித்யா உனக்கு யார் மேலாம் க்ரஷ் இருக்கா? இது க்ரஷ்ஷா? இப்போ சொல்கிறீ அவங்கிட்ட சொல்லு. உனக்கு க்ரஷ் இருக்கா யார் மேலனா சொல்கிறீ அவங்கிட்ட. ஒயன் கம்னரு. யூகே பின்னாடி வந்துட்டு அதுங்க 2 தான் பைத்தியம்னா நீங்களும் வந்து பைத்தியம் மாரி வந்து கேட்டுட்ருக்கீங்க. அதுங்க ட்ராமா பார்த்துட்டு உளறிட்டுருக்குதுங்க. எது ட்ராமாவா? ஒயன் ஆமாவா? ஆமாம்மாம்மா ட்ராமா தான். மச்சான் எனக்கு உயிர் இப்போ தாண்டா வருது. எனக்குண்டா மச்சான். இது 2ம் செக்ஷன் ட்ராமா பார்த்து உளறிட்டுருக்கு. இதுங்களுக்கெல்லாம் பாய் ஃப்ரெண்டு ஒரு க்ரஷ்னா ஒரு கேடு. 2 பேரும் கிளாஸுக்கு வாங்கடி, மேம் கூப்பிட்றாங்க. ஜேகேவும் வியும் யூகே கிட்ட, டே யூகே, இது தெரிஞ்சோ தெரியாமையோ ஒரு நல்ல விஷயம் செஞ்சுருக்கடா. இதுக்காக உனக்கு ஒரு கோயில் கட்டுறோண்டா. கோயிலா? எனக்கா? அண்ணா தேங்க்ஸ்ண்ணா. என் அம்மா எனக்காக 10 ரூபா கூட கொடுக்க மாட்டாங்கண்ணா. ஆனால் நீ எனக்கு கோயிலே கட்டுறமுல்ல, எனக்கு பெருமையாக இருக்குதுண்ணா. நீங்களும் நித்யாவும் கிளாஸுக்கு போய் பார்த்தா போர்டில் ஃபுல்லாக ஹோம் டெஸ்ட்டு அப்படி தான் போட்டிருக்கு. நித்யா நம்ம பேசாமல் போய் சூசைட் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஆமாண்டி, ஏன்டி இத்தனை ஹோம்ஒர்க் கொடுத்து கொள்கிறாங்க? ஹோம்ஒர்க் கொடுத்தா கூட பரவாயில்லடி, ஏன்டி டெஸ்ட்டுன்னு ஒன்று வைக்கிறாங்க? இது இன்றைக்கி வைப்பாங்க, நாளைக்கு வைப்பாங்க, நாளான்னைக்கும் வைப்பாங்க. ஒயன் பெட்டர் நாம நாளைக்கு லீவ் போட்டுடலாமா? ஆமாம், நம்ம அப்பா அம்மா வாடி கண்ணு நீ லீவ் போடு கண்ணு, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்களா? அண்ணியை மூஞ்சில் தொலைச்சி ஸ்கூலுக்கு போனால் அமுச்சு விடுவாங்க. அதுவும் ஒரு வகையில் கரெக்டு தாண்டி. 2 days ஆகுது, நீங்களும் ஜேகேவும் சரியாக பேசவே இல்லை. உங்களுக்கு இருக்க ஹோம்ஒர்க்கால். ஜேகே ஃபோன் பண்ணுறான். நீங்களும் ஃபோன் எடுத்து, மாமா ஒயன் நீ ரொம்ப மோசம் தெரியுமா? ஏன் மாமா? வேற இப்போல்லாம் என்கிட்ட பேசுகிறது இல்லை, கண்டுக்கிறது கூட இல்லை. மாமா எனக்கு நிறைய டெஸ்ட் இருக்குது, நான் அப்புறம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் காலை வச்சிடுறீங்க. நைட்டு 12 மணி ஆகுது. உங்கள் விண்டோவிலேருந்து சவுண்ட்லாம் வருது, ஏதோ உடைக்கிற மாதிரி. நீங்களும் போய் எட்டி பார்க்குறீங்க. பார்த்தா ஜேகே தான் குடிச்சிட்டு வந்து அங்கே தள்ளாடிட்டுருக்கான். மாமா என்ன மாமா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அவனை இழுத்து மேலே இழுக்கிறீங்க. ஜேகே உங்கள் மேலே சாஞ்சிக்கிட்டே போயிட்டு பெட்லேயே விடுறான். மாமா முதல்ல ஏஞ்சிடு. என்ன மாமா பண்ணிகிட்ருக்க நீங்கள்? ஒயன் நீ ரொம்ப மோசண்டி. மாமா அதான் சொன்னல, எனக்கு டெஸ்ட்லாம் இருந்துச்சு, அதனால தான் உங்ககிட்ட பேசல. ஒரு 5 நிமிஷம் பேசல உனக்கு என்னதுடி குறையுது? மாமா இந்த டைமில் நீ என் ரூமில் அப்பா அம்மாலாம் பார்த்தா தப்பாக நினச்சிப்பாங்க மாமா. ஐ டோன்ட் கேர். மாமா உனக்கு என்ன மாமா வேணும்? நீ தான் வேணும்.
அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் நெக்லேயே கிஸ் பண்ணுறான். மாமா என்ன பண்ணுற நீ? அடிப்பாவி, இதுக்கே அப்படி பண்ணுறியே? உன்னை நான் கட்டிட்டு என்னன்னா பண்ணோன்னு இமேஜினேஷனில் இருந்தால் நீ இதுக்கே சொல்கிறியே? மாமா போ மாமா. நீங்கள் ஜேகேவை தள்ளி விட்டு போய் தண்ணி குடிக்கிறீங்க, அதுக்குள்ளே ஜேகே அங்கே பார்த்தா, ஐயையோ என் கனவு கண்ணி காணாமல் போயிட்டா, போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுங்க. சரியான லூஸு மாமா. நீங்கள் உங்கள் 2 பேருக்கும் நடுவில் ஒரு பில்லோ இருக்கிற மாதிரி வச்சுட்டு அந்த சைடில் படுத்துட்ருக்கீங்க. சரியான லூஸு மாமான்னு இருக்கான். நெக்ஸ்ட் டே மார்னிங் நீ ஏஞ்சி பார்க்குறீங்க, ஜேகே இன்னும் அங்கே தான் படுத்துட்ருக்கான். டேய் நீ இன்னும் போகவே இல்லையா? டேய் ஏஞ்சிட்றா. அடியே மாமான்னு கூப்பிடுறியா? அப்போ தாண்டி ஏன்பேன். மாமா ஏஞ்சிரு மாமா. ஐயோ மாமான்னு சொல்லி ஏம்மா என்னை கொல்லுற? நீ தானே கூப்பிட சொன்ன. சரிடி குளுக்காதடி ஏஞ்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜேகேவை யாரும் இல்லாத சைடாக வெளியே கூட்டிகிட்டு போயிட்டுருக்கீங்க. கரெக்டாக நேராக பார்த்தா உங்கள் அம்மா, இதோ பார்த்தியா ஒயன், காலங்காத்தால் சீக்கிரமாக ஏஞ்சி குளிச்சுட்டு உன்னை பிக்கப் பண்ணுறதுக்காக வந்திருக்கான். நீ இன்னும் குளிக்காமல் கொள்ளாமல் இருக்கிற. இது இவர் குளிச்சுட்டு இருக்காரு. சரிம்மா, நான் தான் பொறுப்பில்லாதவ, இதோ போய் குளிக்கிறேன். மாமா நீ முதல்ல குளிச்சியா? நீ குளிச்சியாடி? இன்னும் இல்லை. 2 பேரும் சேர்ந்து குளிப்போமா? போடா லூஸு. ஓவர் நைட்டில் எனக்கு இருந்த மொத்த மரியாதையும் குறைஞ்சிருச்சு. நீங்களும் குளித்து ரெடி ஆகிட்டு ஜேகே கூட போகலான்னு சொல்லிட்டு ரெடியாக நின்றுட்டுருக்கீங்க. ஜேகே வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிகிட்ருக்கான். இவன் மட்டும் எப்படி குளிக்காத கூட இவ்வளோ அழகாக இருக்கானோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜேகேவை சைட் அடிச்சிட்ருக்கீங்க. ஜேகே உங்கள் பக்கத்தில் வந்து, என்ன மாமனை சைட் அடிக்கிறியாடி? இல்லைன்னு சொல்ல முடியாது, ஆனால் ஒரு வகையில் சைட் அடிக்கிறேன் தான். தென் ஜேகே உங்களை ஸ்கூலில் ட்ராப் பண்ணிவிட்டு நீங்கள் போயிட்டுருக்கோம்ல, பையன் உனக்கு எப்படி மனசு வருது என்னை விட்டு போகிறேன்? மாமா நான் ஸ்கூலுக்கு தான் போகிறேன். சும்மா சொன்னேன்டி போ. நீங்கள் ஸ்கூலுக்கு வந்து பார்த்து நித்யா ஓடி வந்து 5 o'clock ஞாபகம் இருக்கடி அப்படின்னு வந்து சொல்கிறா. ஞாபகம் இருக்குடி, வாடி போகலாம். ஓகே, அதை நோட் பண்ணிடுறான். ஸ்கூல்லாம் முடிஞ்சு நீங்கள் நடந்து வந்துட்டுருக்கீங்க. அப்போ பார்த்தா ஒரு இடத்துல ஃபுல்லாக கூட்டமாக இருக்குது. நீங்களும் அங்கே என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு போய் பார்க்க போகிறீங்க. பார்த்தா ஜேகே தான் வந்து சண்டை போட்டுட்ருக்கான். அம்மா நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்க? ஒயன், இவன் என்ன சொல்கிறான்னு தெரியுமா? இவனுக்கு ஒன்று பிடிச்சிருக்கான். மாமா அதுக்கே எப்படி போட்டு அடிச்சிட்ருக்க? இவன் என்ன பார்க்க மங்கூஸ் மண்டை மாரி இருக்கான். ஆக்சுவலாக நான் இப்படி இல்லைங்க, இவன் தான் அடித்து என்னை இப்படி மாற்றிட்டான். என்னடா அவன் இவன்லாம் சொல்கிற? வச்சனா வச்சுக்கோ. அம்மா கத்தாத, எல்லோரும் பார்க்குறாங்க. மாமா என்னை லவ் பண்ணுறான்னு நீ எப்படி சொல்கிற? ஆக்சுவலாக என்ன நடந்துச்சுன்னா, ஃப்ளாஷ்பேக். ஜேகே கேஷுவலாக நடந்து வந்துட்டுருக்கான். ஆப்போசிட்டில் அந்த மங்கூஸ் மண்டை தான். அவன் கையில் ஒரு லெட்ரு வச்சு நடந்து வந்துட்டுருக்கான். 2 பேரும் மோதிக்கிறாங்க. அந்த கீழே இருக்க லெட்டரை பார்த்தா உங்கள் நேம் இருக்குது. டேய் என்னடா லவ் லெட்டரா? ஆமாண்ணா. அவளை ப்ரப்போஸ் பண்ணுற வேலைலாம் விட்டுரு. அதை சொல்ல நீங்கள் யாருண்ணா? அதை சொல்ல நான் யாரா அப்படின்னு சொன்னது தான் இப்போ இந்த அளவுக்கு வந்து நிற்குது. இப்போ ப்ரெசண்ட்டில் நீங்கள் அந்த மங்கூஸ் மண்டியை பார்த்து எனக்கு இதிலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லிடுறீங்க. ஜேகே வாயிலெல்லாம் பார்த்தா ரத்தமாக இருக்குது. நீங்கள் ஜேகேக்கு பேண்டேஜ்லாம் போட்டு விட்டு, ஏமாம்மா நீ இப்படி இருக்கா? நான் ஆக்சுவலாக நீ சாஃப்ட்டுன்னு நினச்ச தெரியுமா? ஆக்சுவலாக நான் சாஃப்ட்டு தான், ஆனால் கோவப்பத்தினா அந்த மாதிரிலாம் இல்லை. இரு உன்னை அத்தைக்கிட்டே சொல்கிறேன். வயன் இதெல்லாம் மறந்துடு ஓகேவா? நித்யா வந்து வயன் ஞாபகம் இருக்கா இல்லையா வாடி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூப்பிட்டு போகிறா. ஜேகே இதுங்க 2ம் காலையிலேருந்தே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வரான். நீங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட்குள்ளே போகிறீங்க. ஜேகேவும் அதை பார்த்துட்டு ஒரு ஹேட் வாங்கி அவன் தலையில் மாட்டிக்கிட்டு உள்ளே வரான். நீங்கள் நித்யா யுஞ்சி எல்லாம் குரூப் டேட்டுக்கு வந்திருக்கீங்க. ஜேகே உங்கள் பின்னாடி டேபிளில் வந்து உட்காந்துட்டு வீக்கும் சுகாக்கும் கால் பண்ணி வர சொல்கிறான். ஆப்போசிட்டில் இருக்க பையங்கள்லாம் சரியான ஜொல்லு பார்ட்டியாக இருக்காங்க. நீங்கள் பாட்டுக்குன்னு அவங்கள கண்டுக்காத ஃபோன் நோண்டிகிட்ருக்கீங்க. யுஞ்சி உங்கள் ஃபோனை பிடுங்கிட்டு, வயன் உங்ககிட்ட கொஞ்சம் பேசுடி. லூசு நீ பேசுனா பேசு, இவ்வளோ பேச்சு பேசுகிறல நீ ஃபஸ்ட்டு பேசுடி. அங்கே நித்யா நடுவில், 2 பேரும் ஏன்டி இப்படி பண்ணுறீங்க?
இப்போ எப்படி நான் பேசுகிறேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு நித்யா ஆப்போசிட்டில் இருக்க பையன்கிட்ட, ஹாய் என் பேர் நித்யா. ஹலோ. ஏன் நித்யா, உனக்கு ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் ஆக இந்த வார்த்தையாக கிடச்சிச்சு. வயன் கம்முன்னு ஏறி பார்த்தா ஆப்போசிட்டில் சுகாவும் வியும் மூச்சு வாங்க ஓடி வந்துட்டுருக்காங்க. நீங்கள் நித்யாவோட காதுகிட்ட போயிட்டு, எப்படி இருந்தாலும் அவங்க பைக்கில் தான் வந்துட்டுருக்க போகிறாங்க, இப்போ எதுக்கு அவங்களுக்கு மூச்சு வாங்குது? இந்த கேள்வி என்கிட்ட ஏன்டி கேட்குற? சுகா வந்து, யுஞ்சி வயன் என்னது இது, நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? மாமா, யுஞ்சி தான் வந்து குரூப் டேட்டுக்கு போகலாம் வான்னு கூப்பிட்டா, அதுக்கு தான் நாங்கள் வந்தோம். யுஞ்சி வெளியே வா, உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு யுஞ்சியை கூட்டிகிட்டு போயிடுறான். வி பார்த்தனா நித்யாவோட கையே முறைச்சி பார்த்துட்ருக்கான். நீங்கள் நித்யா கிட்டே போயிட்டு, லூசி இன்னும் கை கம் போட்டு ஒட்டிக்கிச்சா, கையை ஏற்றி அவன்கிட்ட இருந்து, சாரிடி நான் இன்னும் கை கொடுத்தது எடுக்கவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு, வி நீ நினைக்கிற மாரி நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நித்யா வி கூட வெளியே பேச போயிடுறான். நீங்கள் மனசுக்குள்ளே நல்ல வேலை சீக்கிரம் வரல, இல்லைன்னா எங்கள் சீனே வேறு மாரி ஆகிருக்கும். ஆப்போசிட்டில் இருக்க பையன், நீங்கள் சிங்கிளா? ஆமாம் நான் சிங்கிள் தான். ஆமாம் உங்கள் பேர் என்ன? என் பேரா வயன். உங்கள் பேர்? அவி. எது அவிக்கணும்? இல்லை என் பேரே அவி தான். சுகாவும் வியும் பின்னாடி பாரு அப்படின்னு சிக்னல் கொடுக்குறாங்க. நீங்களும் ஸ்லோ மோஷனில் பின்னாடி திரும்பி பார்த்தா ஜேகே உங்களை முறைச்சி பார்த்துட்ருக்கான். ஜேகே வந்து, வயன் வெளியே வா, உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். அந்த அவி வேறு, நீங்கள் சிங்கிள் தானே சொன்னீங்க? ஆமாம் நான் சிங்கிள் தான். எப்படி நீ சிங்கிளாவா? நான் சிங்கிள் தானே மாமா. இதெல்லாம் சரிப்பட்டு வராது, வா உங்கள் அம்மா கிட்ட சொல்கிறேன். மாமா நீங்கள் எப்போ என்ன ப்ரப்போஸ் பண்ணீங்க? இப்போ நான் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணல, அதுதானே ஒரு ப்ராப்ளம். ஆமாம். நீங்கள் 2 பேரும் பேசிகிட்டு இருக்கிறது பார்த்து, நித்யா அதெல்லாம் பண்ணடி, அதுங்க 2 அடிச்சிக்க போகுது. மச்சான் சுகா, நீ என்னடா பண்ணிகிட்ருக்க? இப்போ தானே மச்சான் அவளை திட்டிகிட்டு இருந்தேன், போயிட்டு யுஞ்சிக்கிட்ட இப்போ வழியிற. சுகாவை யுஞ்சி அந்த சைடில் கொஞ்சம் பேசிகிட்டு இருக்காங்க. சரி சுகா சாரி, இனிமேல் நான் டேட்டிக்கெலாம் வரமாட்டேன். யுஞ்சி நீ ஏன் சாரி கேட்குற? நான் தான் சாரி கேட்கணும், நான் தானே இத்தனை நாளும் ஒன்று கண்டுக்காத இருந்தேன், சாரி. நித்யா இவங்க நம்மளால வேலை ஆகாது, இதெல்லாம் பண்ணு. நான் எதுவும் பண்ண தேவையில்ல, அவங்க ஆல்ரெடி பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஜேகே அவங்கள கிஸ் பண்ணிட்டு, இப்போ சொல்லு நீ சிங்கிளா? இல்லை நான் கம்மிட்டடு. அட பாவீங்களா, சீனியை மாற்றி போட்டிங்களே. மச்சான் சுகா இங்கே பாடுறா அப்படின்னு வீ பார்க்க முடியல. யுஞ்சியும் சுகாவும் கிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அட பாவி, இப்போ நான் எதனா பண்ணணுமே. நித்யா வியோட காலரை இழுத்து கிஸ் பண்ணிடுறான். வி கையை கிள்ளி பார்த்துட்டு, என்ன வலிக்கவே இல்லை, கனவா? கிள்றது என் கை. நித்யா என்ன நீ கிஸ் பண்ணியாப்ப? ஆமாம். ஏன்டி டக்குன்னு எடுத்துகிட்டு, இன்னும் ஒரே ஒரு கிஸ்ஸு. இதோட இந்த பார்ட் முடியுது. ஆக்சுவலாக இதை நான் 1 ஷாட்டாக போடலாம் தான் நினச்சேன், பட் டைம் நிறைய எடுக்கிறதால இப்போ சீக்கிரமாக போடுறேன். ஸோ பாய் காய்ஸ், நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.